செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் 3ஆம் கட்ட பணி ஆரம்பமாகி 3வது நாளான இன்று ஏப்ரல் 29ஆம் தேதி மேலும் ஒரு மனித எலும்புக்கூடு கண்டறியப்பட்டுள்ளது. செம்மணி அகழ்வு தொடர்பில் சட்டத்தரணி ஞா ரணிதா செய்தியாளர்களுக்கு தகவல் அளிக்கையில், இன்றைய அகழ்வு பணிகளின் போது ஏற்கனவே அகழ்ந்து எடுக்கப்பட்ட இரு எலும்புக்கூடு தொகுதிகளின் பகுதியளவான எலும்பு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இதேவேளை அகழ்வு பணிகளின் போது சில எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அவற்றை சுத்தம் செய்த பின்னரே எத்தனை எலும்புக்கூடு என்பதை உறுதியாக கூற முடியும். அகழ்வு பணிகள் 1.5 அடி தொடக்கம் 2 அடி ஆழத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன. இன்றைய அகழ்வு பணிகளின் போது ஓரிடத்தில் சந்தேகத்திற்குரிய முறையில் கரிய நிற மண் காணப்பட்டது. அதனால் அதனை அரித்தட்டு மூலம் அரித்து எடுக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அத்துடன் இன்றைய அகழ்வு பணிகளின் போது சிறிய வலை போன்ற பொருள் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது என்றார். முன்னதாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் கண்காணிப்பின் கீழ் கடந்த ஆண்டு மே 15ஆம் தேதி முதல் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகின. 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டன. இந்த அகழ்வு பணிகளில் 240 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது.